விஜயின் குதிரை பேர கூத்துகள். ஜனநாயகம் மெல்ல சாகிறது. மக்களை ஏமாற்றிய தாவேகா. தமிழகத்துல குதிரை பேரத்தை அரங்கேற்றியவர் கருணாநிதி 2006ல மைனாரிட்டி ஆட்சி அமைத்தார. அதனால அதிமுக எம்எல்ஏக்களுக்கு ஆசை வார்த்தை கூறி திமுக பக்கம் இழுத்தாரு கருணாநிதி. இப்போ அதே ஃபார்முலாவை தான் விஜயும் கையாளுறாங்க. அது என்னன்றத முழுசா பார்ப்போம். ஜனநாயகன்றது மக்களால் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஆட்சி. ஆனா தேர்தலுக்கு பிறகு மக்களுடைய அந்த தீர்ப்பை பணம், அதிகாரம் மற்றும் அரசியல் கணக்குகளால மாற்றி எழுதுவது ஜனநாயகத்துக்கு எதிரானது. ஆட்சியை மாற்றி அமைக்க, கலைக்க ஒரு காலத்துல மக்கள் புரட்சி, கிளர்ச்சி எல்லாம் தேவைப்பட்டுச்சு. இப்போ சில பல எம்எல்ஏக்கள் ஒரு சொகுசு ரிசார்ட், அடைக்கப்பட்ட கதவுகளுக்குள்ளாடி நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தைகள் மற்றும் இது எங்க கட்சி நிர்வாகிகளோட முடிவு அப்படின்னு சில சில ஸ்டேட்மெண்ட்கள் போதுமானதா இருக்கு. இவற்றுக்கெல்லாம் பெயர் தான் குதிரை பேரம். பண்டைய காலங்கள்ல குதிரை வியாபாரிகள் குதிரைகளை வாங்கி விற்கும் போது மிகவும் தந்திரமாவும் ரகசியமாவும் பேரம் பேசுவாங்க. இப்படியான பேரங்கள் மூலம் ஆட்சி அதிகாரத்தை வாங்கும் அரசியல் குதிரை பேரம் அரசியல்னு அழைக்கப்படுது. ஒரு அரசியல் கட்சி தன்னுடைய ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள அல்லது எதிர்கட்சியோட ஆட்சியை கவிழ்க்கவோ தங்களுக்கு எதிரான கட்சிகளுடைய மக்களின் பிரதிநிதிகளை தங்கள் பக்கம் இழுக்க நினைப்பாங்க. அந்த குதிரை பேரத்துல பணம், பதவி அல்லது அதிகார ரீதியான பாதுகாப்பு போன்றவற்றை கொடுப்பதாகவும் பேரம் பேசுவாங்க. கடந்த சில ஆண்டுகள்ல இது ஒரு அரசியல் தொழில்நுட்பமாவே மாறி இருக்கு. சினிமாவில காட்டுவது மாதிரி சூட்கேஸ்கள்ல பணம் கொடுப்பது மட்டும் குதிரை பேரம் கிடையாது. கோடிகள்ல வியாபார வாய்ப்புகள், ரகசிய கூட்டங்கள், ரிசார்ட் பாலிடிக்ஸ் அப்படின்னு உருமாறி சோஃபாக்களை இறக்கக்கூடிய புதிய வித்தையெல்லாம் இதுல கண்டுபிடித்து வச்சிருக்காங்க. இங்க வழக்குகள் முடித்து வைக்கப்படும், ஆஃபர்களும் கொடுக்கப்படுவது உண்டு. குதிரை பேரம் நம் நாட்டு அரசியலுக்கு மிக பழசுதான். குறிப்பா கூட்டணி அரசியல் மற்றும் கட்சி உடைப்புகள் அதிகரிக்க ஆரம்பித்த காலத்திலிருந்தே இந்த வழக்கத்துல இருக்கு. 1960 மற்றும் 70கள்ல பல மாநிலங்கள்ல எம்எல்ஏக்கள் அடிக்கடி கட்சி மாற ஆரம்பிச்சாங்க. தேர்தலில் வென்றவங்க சில மாதங்கள்லயே வேறு கட்சிக்கு ஆதரவு கொடுத்து அரசுகளை கவிழ்க்கக்கூடிய சம்பவங்களும் அதிகரிச்சது. இதுல மிகவும் பிரபலமான சம்பவம் ஒண்ணு இருக்கு. 1967ல ஹரியானாவில நடந்தது. கயாலால் அப்படின்ற எம்எல்ஏ 15 நாட்களுக்குள்ளேயே 3 முறை கட்சி மாற இந்திய அரசியல்ல அயாராம் கயாராம் அப்படின்னு பிரபல சொல்லாடலும் உருவாச்சு. குறிப்பா கடந்த 12 வருட மத்திய பாஜக அரசுடைய ஆட்சியில கர்நாடகா, மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், அருணாச்சல பிரதேசம், மணிப்பூர், கோவா, பீகார், ஒடிசா போன்ற மாநிலங்கள்ல மத்தியில ஆளக்கூடிய பாஜக எதிர்கட்சிகளை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களை தங்கள் பக்கம் இழுத்து ஆட்சியை கைப்பற்றவும் நிலையான ஆட்சிகளை கவிழ்க்கவும் குதிரை பேரம் நடத்துவதா காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வராங்க. ரோம் நாட்டுல குதிரை பேரத்தை தடுக்க 1985ஆம் ஆண்டுல 52வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் மூலமா கட்சி தாவல் தடை சட்டம் கொண்டு வரப்பட்டுச்சு. இதன்படி ஒரு வேட்பாளர் ஒரு கட்சியோட சின்னத்துல நின்று தேர்தலில் வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் அந்த சட்டமன்ற அல்லது நாடாளுமன்ற உறுப்பினர் தன்னுடைய கட்சிக்கு புறம்பாக வேறொரு கட்சியில இணைந்தாலோ, கட்சிக்கு எதிராக செயல்பட்டாலோ, தன்னுடைய கட்சிக்கு ஆதரவா வாக்களிக்காம இருந்தாலோ, தன்னுடைய கட்சிக்கு எதிராக வாக்களித்தாலோ அவரை அவருடைய கட்சி தலைவர் கட்சியில இருந்து தகுதி நீக்கம் செய்யலாம். அதாவது அவருடைய எம்எல்ஏ அல்லது எம்பி பதவியும் பறிக்கப்படும். சம்பந்தப்பட்ட தொகுதியில மீண்டும் மறு தேர்தல் வரலாம். ஆனா இந்த சட்டத்தை உடைக்கவும் அரசியல்வாதிகள் குறுக்கு வழிகளை கையாள தொடங்கினாங்க. கட்சி தாவல் தடை சட்டத்தின்படி ஒரு கட்சியுடைய மொத்த எம்எல்ஏக்கள்ல 2/3 பங்கு பேர் ஒன்றாக வேறு கட்சியோட இணைந்தா அத கட்சி தாவல் அப்படின்னு பார்க்காம இணைப்பு அப்படின்னு சட்டப்படி கருதலாம். இங்கதான் குதிரை பேரம் தொடங்குது. உதாரணத்துக்கு ஒரு கட்சிக்கு 90 எம்எல்ஏக்கள் இருக்காங்கன்னு எடுத்துக்கலாம். அவர்கள்ல 5 அல்லது 10 பேர் கட்சி மாறி போனாங்க அப்படின்னா அது கட்சி தாவல். அதுவே 60 பேர் ஒருமித்த முடிவெடுத்து வேறு கட்சிக்கு மாறினா அது கட்சியுடைய குழு முடிவாதான் பார்க்கப்படும். அதாவது ஒருவர் கட்சி மாறினா துரோகம். அதையே 40 பேர் சேர்ந்து பண்ணா அது ஜனநாயக இணைப்பு. இது போன்ற சூழல்கள்ல எம்எல்ஏக்களை ஒரு ரிசார்ட்ல அடைத்து வைக்கக்கூடிய ரிசார்ட் அரசியலும் அறிமுகமாச்சு. அது தமிழகத்திற்கு புதிதல்ல. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திமுக, அதிமுக அப்படின்னு 2 திராவிட கட்சிகளே மாறி மாறி ஆட்சி அமைத்து வந்ததால இங்க குதிரை பேரத்துக்கான தேவையோ வாய்ப்போ இல்லாம இருந்தது. ஆனா முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு 2017ல தமிழக முதல்வர் பதவிக்கான போட்டியில பன்னீர்செல்வத்தை எதிர்த்து சசிகலா தன்னுடைய அணியை சேர்ந்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை கூவத்தூர்ல இருக்கக்கூடிய ஒரு ரிசார்ட்ல பல நாட்கள் தங்க வச்சாங்க. அந்த கூவத்தூர் ரிசார்ட் அரசியல் குதிரை பேரம் எல்லாம் தேசிய அளவுல பேசப்பட்டுச்சு.
தற்போது தமிழ்நாட்டுல மீண்டும் குதிரை பேரம் விவாதத்துக்கு உள்ளாகி இருக்கு. 2026 சட்டமன்ற தேர்தல்ல விஜயுடைய தாவேகா 108 இடங்களை பெற்றாங்க. ஆனா ஆட்சி அமைக்க 118 சட்டமன்ற உறுப்பினர்களோட ஆதரவு வேணும்ன்ற சூழல்ல பெரும்பான்மைக்காக காங்கிரஸ், மார்க்சிஸ்ட், விசிகா, ஐயுஎம்எல் கட்சிகளுடைய ஆதரவை கோரி பெற்றது. இருந்தாலும் இது நூலிலை பெரும்பான்மைதான். இந்த நிலையில தேர்தலுக்கு பிறகு முன்னாள் அமைச்சர்கள் எஸ்பி வேலுமணி மற்றும் சி.வி. சண்முகம் தலைமையிலான 25 எம்எல்ஏக்களை கொண்ட அதிமுக அதிருப்தி அணியா இருந்திருக்காங்க. அவங்க தாவேகா அரசுக்கு தன்னுடைய ஆதரவையும் அளிச்சாங்க. அதன் மூலம் தாவேகா நம்பிக்கை வாக்கெடுப்புல வெற்றி பெற தேவையான பெரும்பான்மையை நிரூபிக்க உதவுச்சு. ஆனா அவங்களுக்கு அமைச்சரவையில எந்த இடமும் அளிக்கப்படல. இதற்கிடையில எதிர்வரக்கூடிய காலத்துல அரசியல் சூழல் மாறும்போது தனித்த பெரும்பான்மை தேவைப்படுன்றதால தாவேகா கட்சி அதிமுக எம்எல்ஏக்களை குதிரை பேரம் மூலம் வாங்க குற்றச்சாட்டு அனல் பறக்க ஆரம்பிச்சிருக்கு. தாவேகா கட்சியுடைய கூட்டணி கட்சிகளே அதை கண்டிச்சிருக்காங்க. இதற்கிடையில அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி அதிமுகவை ஒருங்கிணைக்கக்கூடிய முயற்சியில இருக்க அதிமுக எம்எல்ஏக்கள் தாராபுரம் சத்யபாமா, பெருந்துறை ஜெயக்குமார், மதுராந்தகம் மரகதம் குமரவேல், அம்பாசமுத்திரம் இசக்கி சுப்பையா இவங்க 4 தங்களோட பதவியை ராஜினாமா செய்துட்டு தாவேகாவில இணைஞ்சிருக்காங்க. அதிமுக எம்எல்ஏக்களை குதிரை பேரம் மூலம் வாங்கி எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ய வைக்கக்கூடிய முயற்சியில இருக்குது தாவேகா அப்படின்னு குற்றம் சாட்டப்படுது. அரசியல் விமர்சகர்கள் இதன் மூலம் அந்த தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடத்த வேண்டிய நிலையை உண்டாக்கி அங்க தாவேகா சின்னத்துல வேட்பாளர்களை நிறுத்தி வெற்றி பெற வைத்து பெரும்பான்மையை காப்பாற்றுவது தாவேகாவோட கணக்கு. இந்த ரூட்ல கட்சி தாவல், ஆதரவு வாபஸ் பிரச்சனைகள் எல்லாம் முடிக்கலாம் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. ஆனா ஜனநாயகத்துக்கு எதிரான இந்த போக்கு எதிர்காலத்துல மக்கள் தீர்ப்பை விட குதிரை பேரமே அரசை முடிவு செய்யும் அப்படின்ற ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியது அப்படின்னு கண்டிக்கிறாங்க அரசியல் விமர்சகர்கள். குதிரை பேரத்துல மிகப்பெரிய இழப்பை சந்திக்கிறது மக்கள் தான். நீங்கள் தான் இந்த நாட்டுடைய மன்னர்கள் அப்படின்னு மக்களுக்கு வாக்குரிமை அளிக்கப்பட்டிருக்கு. தேர்தல்ல அவங்க தரக்கூடிய தீர்ப்புக்கு எதிரா இப்படி அரசியல் கணக்குகளால ஆட்சியை பிடிக்க முடியும் அப்படின்னா ஜனநாயகத்தின் மீதான நம்பிக்கை மெதுவா சிதைய ஆரம்பிக்கும். இதை வச்சு பார்க்கும்போது விஜய் தூய சக்தியா அல்லது தீய சக்தியான்ற கேள்வியும் எழும்புது. இது போன்ற அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள்.